வணக்கம் நண்பர்களே. மசாலா கடலைப்பருப்பு இது எப்படி கலவை பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இது எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்புலாம் எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இதுக்கு மசாலா ஏற்றுறாங்க. இதுக்கு என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா சால்ட், உப்புங்க, மிளகாய் தூளுங்க, கருவேப்பிலைங்க, பூண்டுங்க. இந்த கருவேப்பிலை பூண்டெல்லாம் போட்டால் தாங்க நல்லா வாசனையாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மசாலா கடலைப்பருப்புக்கு. இந்த உப்பு பாக்கெட்டில் வர பார்த்தே கெட்டி கெட்டியாக கிடக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா கல் மாரி கிடக்கும். அதனால இந்த ஜலிச்சு போடுறாங்க. எல்லா இடத்துலையும் படுற மாரி இந்த உப்பை போடுறாங்க. இது கொஞ்சம் உப்பு நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியான உப்பு இது. ஆனால் நம்ம கம்பெனியில் கொஞ்சம் தரமாக தான் செய்வாங்க எப்பயுமே. இப்போ இந்த உப்பை போடுறாங்க இல்லைங்களா, இந்த உப்பு நல்லா கொஞ்சம் ஒஸ்தியான உப்பு தாங்க. பாருங்கள், இதான் இந்த உப்போட கவரு. இப்படி தான் கடலைப்பருப்புக்கெல்லாம் மசாலா ஏற்றுவாங்க. முன்னாடி கையால் செஞ்சாங்க. இப்போ கம்பெனியில் இந்த மிஷின் வந்ததுனால மிஷினில் செய்கிறாங்க. நீங்கள் வீட்டில் இந்த மசாலா கடலைப்பருப்பு செய்யணுன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஏற்கனவே கடலைப்பருப்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன். இந்தமாரி தான் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓடும். அதுக்குள்ளே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் வீட்டில் கடலைப்பருப்பை தண்ணியில் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு தண்ணியெல்லாம் நீக்கிடுங்க. எண்ணெய் நல்லா காயணும். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதுக்கு என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா இதே தான். உப்பு, மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, பூண்டுங்க. பூண்டை நல்லா தட்டி போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துங்க. கருவேப்பிலையை பொரித்து எடுத்துங்க. மிளகாய்த்தூள், உப்பு எந்த அளவுக்கு உப்பு மிளகாய்த்தூள்லாம் அதிகமாக நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கடலைப்பருப்பு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கடையிலே வாங்க மாட்டீங்க. அந்தளவுக்கு நல்ல தரமாக நம்ம வீட்டிலே ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி தான் கடலைப்பருப்பு ரெடி பண்ணுறாங்க. நம்ம கடலைப்பருப்பு ஏற்கனவே எப்படி செய்கிறதுன்னு நம்ம அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சக்தி மசாலா மிளகாய்த்தூள் தான் இதில் சேர்த்துருக்குறாங்க. சக்தி மிளகாய்த்தூள் நல்லா காரமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு எப்படி கலவை பண்ணுறாங்க பாருங்கள். இது ஏற்கனவே கையால் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மிஷின் போச்சு. அதனால் மிஷினில் தான் எல்லா பொருளுமே தயார் பண்ணுறாங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மசாலா கடலைப்பருப்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தரமான உப்பு, மிளகாய்த்தூள், பூண்டு, கருவேப்பிலை இதேமாரி தரமான பொருட்களை வச்சு தான் இந்த கடலைப்பருப்பை நம்ம ரெடி பண்ணுறோம். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இந்த கடலைப்பருப்பு. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்ல எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போடுறதுனால நம்மளுக்கு கடலைப்பருப்பு சிக்கு அடிச்சிடாதுன்னு நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்போ அதையும் போட்டு கொஞ்சம் மேலே அப்படியே மிஷினை ஓட விட்றாங்களா. இப்படி தான் கம்பெனியில் கடலைப்பருப்பை கலவை